ஹலோ ஆல், வெல்கம் டு கான்செப்ட் கிளாரிட்டி பை தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு. இஃப் யூ ஆர் எ ஃப்ரெஷர் ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் இயர்ஸ், இந்த கேள்விக்கு மட்டும் நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்கவே முடியாது. எப்படி கரண்ட் அஃபேர்ஸை கவர் பண்ணுறது? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும். நியூஸ் பேப்பர் படிக்கணுமா, மேகசின் படிக்கணுமா, ஆன்லைனில் படிக்கலாமா, இல்லை பேப்பர் வாங்கி படிக்கணுமா, நோட்ஸ் எப்படி எடுக்கிறது, ஆன்லைனில் எடுத்துக்கலாமா, இல்லை ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுக்கணுமா, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் நமக்குள்ளார இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் கொடுக்கலான்னு இருக்கேன். அதனால இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் மட்டும் ஒரு 3 பார்ட்டாக போடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன பாயிண்ட் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து அதில் A to Z ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் எந்த நியூஸ் எல்லாம் நமக்கு தேவை, எந்த நியூஸ் எல்லாம் நமக்கு படிக்க தேவையில்லை, ஒரு ஆர்டிக்கலை எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேர்ட் பார்ட்டில் ஒரு மேகசின் எப்படி படிக்கிறது, நோட்ஸ் மேக்கிங் எப்படி பண்ணலாம், ரிவைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தேர்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளார இப்போ போகலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நியூஸ் பேப்பர் ப்ளஸ் மேகசின் ரெண்டுமே தான். பட் இங்கே மெயினாக நம்ம பார்க்க போகிறது நியூஸ் பேப்பர் எப்படி நம்மளோட மெயின்ஸ், ப்ரிலிம்ஸ் அண்ட் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான். மேகசின்ஸும் நம்ம பார்க்க தான் போகிறோம், அது பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். மெயின்ஸில் முதல் பேப்பர் எஸ்ஏ. எஸ்ஏ நம்ம எழுதும்போது ஒரு மல்டி டைமென்ஷனல் வியூ தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கிற மல்டி டைமென்ஷனலான ஒரு விஷயத்த எஸ்ஏல நம்ம கொடுக்கும்போது நம்மளோட ஆன்சர்ஸே ரிச்சாக இருக்கும். அதே மாதிரி GS 1, 2, 3, 4 இதுக்கு எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். ஆப்ஷனல் பேப்பருக்கும் இப்போ ரீசெண்டாக நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் உள்ள இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆப்ஷனல் பேப்பருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை தாண்டி நமக்கு கம்பல்சரி இங்கிலீஷ் பேப்பர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கும் நியூஸ் பேப்பர் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் நம்மளோட ப்ரிலிம்ஸுக்கு எப்படி ஹெல்ப் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, GS 1 பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய சப்ஜெக்ட் படிக்கிறோம். அதில் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து தான் படிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிசாட். சிசாட்ல ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒன்று ஆர்சி, இன்னொன்று மேக்ஸ் பார்ட், ஆப்டிடியூட் பார்ட். ஸோ ஆர்சியில் கிட்டத்தட்ட ஒரு 30 கொஸ்டின்ஸ் பிளேஸ் ஆகும். ஸோ ஆர்சி இஸ் நன் அதர் தன் தட் பேராகிராஃப் ரீடிங். ஸோ இங்கேயே நம்ம நியூஸ் பேப்பர் படித்து எந்த அளவுக்கு ஒரு பேராகிராஃபை நம்ம ஈஸியாக கிராஸ் பண்ணுறோம், அதில் கொடுத்துருக்கிற கண்டென்ட்டை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு நம்மளோட அதுலேயே எஃபெக்டிவ் ஆகிட்டோம் அப்படின்னா ஆர்சியை நம்ம ஈஸியாக தட்டி தூக்கி போயிட்டே இருக்கலாம். நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனால எந்தெந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நமக்கு வருதுன்னு பார்த்தோம்னா, அந்த ஆர்சியில் இல்லை வேறு எந்தாவது கொஷினில் ஒரு வெக்காபுலரி போட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளால் நியூஸ் பேப்பர் படிக்கிற போதே வெக்காபுலரி ஸ்கில்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ரீடிங் ஸ்கில்ஸும் அதிகமாகும். அட் த சேம் டைம் நம்மளோட ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸ்பீட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ரோல். ப்ரிலிம்ஸு, மெயின்ஸ் ரெண்டுலையுமே சரி. நம்ம எந்த அளவுக்கு ப்ரிலிம்ஸ் கொஷின்ஸை ஸ்பீடாக படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால டைம் சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் மெயின்ஸும். ஸோ இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், நம்மளோட ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லா விதத்துலையுமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னா, நியூஸ் பேப்பர் ரீடிங் ஆன்லைனில் படிக்கிறதா, ஆஃப்லைனில் படிக்கிறதா? இது நோட் மேக்கிங் நான் சொல்லலை, நியூஸ் பேப்பரே வாங்கி படிக்கிறத நான் சொல்கிறேன் இந்த பாயிண்ட்டு. ஸோ இதை நிறைய பேர் அட்ரஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் தெரியல. சில பேர் என்ன சொல்லுவாங்க, பேப்பர் வாங்கி படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆன்லைனில் படித்தாதான் டைம் சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் ஆன்லைனில் படிக்கிறத விட ஆஃப்லைன் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸுமே நிறையா இருக்குது. ஸோ ஆன்லைன் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு டெலகிராம் குரூப்லேருந்து டவுன்லோட் பண்ணி படிக்கிறதோ, இல்லை இ பேப்பராக சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு படிக்கிறதோ, அந்த மாதிரி இருக்கிறத ஆன்லைனில் வச்சுக்கலாம். ஆஃப்லைன் அப்படிங்கிறது நம்ம நேராக வீட்டுக்கே பேப்பர் வாங்கி படிக்கிறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டுமே ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற மெத்தட் ஆஃப்லைன் தான். ஏன்னா இதுக்கு இந்த ரீசன் நான் இதுக்கு முன்னாடியே நிறைய டைம் சொல்லியிருக்கேன். பட் இப்பயும் நான் சொல்கிறேன், எந்த அளவுக்கு நமக்கும் பேப்பர் பென்னுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் எஃபெக்டிவாக ஒரு ரிசல்ட் கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் பேப்பரும். இப்போ நீங்கள் அந்த பேப்பர் வாங்கி ஆர்டிகல்ஸ் நீங்கள் படிக்கும்போது ஆர்சியும் பெஸ்ட்டாக பண்ண முடியும். நீங்கள் தனியாக வீட்டிலேருந்து படிக்கிறீங்க அப்படின்னா மந்த்லி ஒரு 200 அந்த மாதிரி வரும். இல்லை ஹாஸ்டலில் இருக்கீங்க அப்படின்னா 4 பேர் 5 பேர் சேர்ந்து வாங்கிட்டு ஒரே நாளில் ஷேர் பண்ணி கூட படிச்சுக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி ஆன்லைன்லேயே படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களால் எஃபெக்டிவாக நோட்ஸ் மேக்கிங் பண்ண முடியுது, என்னால் ரிவைஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு போனால் தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். நீங்கள் அதையே கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸோட மிட்ஸ். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்கிறனால நம்மளோட தேடல்களும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நெட்டில் பார்ப்போம், டாப்பர்ஸ் பேசுகிறத கேட்போம், கோச்சிங் சென்டரில் சொல்கிறதும் கேட்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஐடியாஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அது எல்லாமே நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது கண்டிப்பாக இல்லை.
நம்மளோட சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜியும் நம்ம ஃபிட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நோ நீட் டு ரீட் நியூஸ் பேப்பர் அட் ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ப்ரிப்பரேஷனுக்கு வந்து நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு அவசியமே இல்ல. மேகசின் படிச்சாவே போதும். ஏன்னா யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சிக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களே ஆல்ரெடி டிசைன் பண்ணி குடுத்துட்டாங்க. நம்ம அத மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு தான் உங்களுக்கு நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன். நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் ஆர் நியூஸ் பேப்பர் எந்த அளவுக்கு நம்மளோட மெயின்ஸ் அண்ட் பிரிலிம்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே காமிச்சேன். ஓகே. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, பிரிலிம்ஸ ஒட்டி வர்ற அந்த லாஸ்ட் 2 மந்த்ஸ் வந்து படிக்க தேவையில்லையா? ஏன்னா ஆல்ரெடி நம்ம பிரிலிம்ஸ்க்கு படிச்சுட்டு இருப்போம். திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த ரொம்ப என்கேஜ்டா இருக்கறனால நியூஸ் பேப்பர் படிச்சா அதுல எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 மந்த்ஸ வந்து மேக்ஸிமம் எல்லாரும் ஸ்கிப் பண்ணிருவாங்க. எனிவேஸ் நம்ம பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணாலும், அடுத்தது மெயின்ஸ்குள்ளார தான் என்டர் ஆக போறோம். அந்த 2 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பா அங்கேயும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் போகுது. ஸோ இந்த தப்ப கண்டிப்பா பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நாட் ரெலவன்ட் டூ அவர் பிரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கவே தேவையில்ல. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 25% தான் ப்ளே பண்ணும். மீதி 75%ம் வந்து ஸ்டாட்டிக் மட்டும் தான். ஸோ ஸ்டாட்டிக் மட்டும் படிச்சுட்டு போனாவே போதும். கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுவும் மித்து தான். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் மித் என்னன்னு சொல்லி பார்த்தா, பேப்பர் எடுத்துட்டோம்னா ஒரு 1/2 அன் ஹவர்லயே முடிச்சிடணும். அதுக்கு வந்து யாராவது 4 மணி நேரம் குடுப்பாங்களா? 3 மணி நேரம் குடுப்பாங்களா? ஸோ அவ்வளோ நேரம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது நியூஸ் பேப்பர்ல உட்காந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே மித்து தான். என்ன ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுனாலும் சரி, கண்டிப்பா அதுக்கு டைம் எடுக்க தான் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஆன்சர் ரைட்டிங்குமே நம்ம எழுதிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே ஏபிசிடி தான் நம்மளால எழுத முடியும். அந்த ஏபிசிடி அப்படியே எழுதி பழகுதான், அங்க ஆரம்பிச்சு தான் ஒரு 6 மந்த்ஸ் எண்டுல நம்மள ஓரளவுக்காவது பிரசன்ட் பண்ற மாதிரியான ஒரு ஆன்ஸர வந்து குடுக்க முடியும். அதே மாதிரி தான் நியூஸ் பேப்பர் ரீடிங்க்கும். ஸ்டார்ட்டிங்ல நமக்கு 4 ஹார்ஸ் ஆகத்தான் செய்யும். ஏன்னா நம்ம ஃப்ரெஷரா இருக்கோம். இப்பதான் நியூஸ் பேப்பரே எடுத்திருப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் நியூஸ் பேப்பர் வந்து இவ்ளோ டீப்பா படிச்சிருக்க மாட்டோம். பட் இங்க வந்து நம்ம ஆர்டிகல்ஸ்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஆர்டிகலுக்குமே வந்து 1/2 அன் ஹவர் ஆகும் ஸ்டார்ட்டிங்ல. அதுக்கான டைம நம்ம குடுத்து தான் ஆகணும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் மந்த் ஒரு 4 ஹார்ஸ் குடுக்குறோம் அப்படின்னா, செகண்ட் மந்த் கண்டிப்பா 3 ஹார்ஸ் ஆகும். தேர்ட் மந்த் 2 ஹார்ஸ் ஆகும். ஃபோர்த் மந்த் 1 ஹவர் ஆகும். அந்த ஃபிஃப்த் மந்த் கண்டிப்பா 1/2 அன் ஹவர் ஆகும். ஸோ அந்த ஃபிஃப்த் மந்த் வரைக்கும் நம்ம வந்து கன்சிஸ்டன்சிய மெயின்டெயின் பண்ணா மட்டும் தான், நம்மளால அந்த 1/2 அன் ஹவர் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்ட வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஆனா, நாம யாரும் அத பண்றதில்ல. நம்ம ஃபர்ஸ்ட் மந்த் எடுப்போம். கண்டிப்பா ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம் ஆகும். "ஐய்யய்யோ! இவ்வளோ நேரம் நம்ம வந்து இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கே குடுத்துட்டு இருந்தா, ஸ்டாட்டிக்க வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருவோம். திரும்ப கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கவே மாட்டோம். எகைன் ஒரு டெஸ்ட்லயோ, இல்ல எங்கேயாவது கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, எகைன் மறுபடியும் எடுத்திருப்போம். இந்த மாரி ஒரு பிரேக் பண்ணி கன்சிஸ்டன்சி இல்லாம படிக்கும்போது தான், அந்த 1/2 அன் ஹவர நம்மளால கடைசி வரைக்கும் அச்சீவ் பண்ணவே முடியாது. டாப்பர்ஸ்லாம் 1/2 அன் ஹவர்ல முடிச்சுருவேன். 45 மினிட்ஸ்ல நான் நியூஸ் பேப்பர் முடிச்சுட்டு அடுத்தது ரிவைஸ் பண்ண போயிருவேன். இல்ல மத்த ஸ்டாட்டிக் பார்ட் படிப்பேன். அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க ஆரம்பத்திலிருந்து ஒரு 6 மந்த்ஸ் இதுக்காக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க நியூஸ் பேப்பர்ல. அந்த 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்க அந்த 1/2 அன் ஹவர் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்ட ரீச் பண்ணியிருக்க முடியும். அது தெரியாம நம்ம ஸ்டார்ட்டிங்ல இருந்தே வந்து 1/2 அன் ஹவர்ல முடிக்கணும். நியூஸ் பேப்பர்னா 1/2 அன் ஹவர்ல முடிக்கணும். இன்னும் என்னன்னா, ஓகே நம்ம வந்து நியூஸ் பேப்பருக்கு வந்து 1 ஹவர் டைம் குடுக்குறோம். அந்த 1 ஹவர்ல எவ்வளவு முடிக்க முடியுமோ, அவ்வளோ முடிச்சுட்டு மத்தது படிக்க போயிரலாம்ன்னு சொல்லிட்டு நினைப்போம். கண்டிப்பா அந்த 1 ஹவர்ல எதுவுமே நம்மளால கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. இது எப்பன்னா, அந்த 4 மணி நேரத்துல இருந்து தான் நம்மளால 1 ஹவரா, 1/2 அன் ஹவரா ஆக்க முடியுமே தவிர, ஆரம்பத்துல இருந்தே 1 ஹவருக்குள்ளார எல்லாத்தையுமே முடிக்க முடியும்னு ட்ரை பண்றது தப்பான ஒரு வே. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நியூஸ் பேப்பருக்கு நம்ம நோட் மேக்கிங் பண்ண தேவையில்ல. ஸோ இதுவும் ஒரு மித்து தான். தேவையில்ல அப்படிங்கிறது சொல்றத விட, பிரிலிம்ஸுக்கு எப்படியெல்லாம் நோட்ஸ் எடுக்கணும், மெயின்ஸுக்கு எப்படியெல்லாம் நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம செப்பரேட்டா பிரிச்சுக்கணுமே தவிர, கண்டிப்பா நோட்ஸ் மேக்கிங் வந்து அவாய்ட் பண்ணணும் நியூஸ் பேப்பர்ல இருந்து அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மித்து தான். ஓகே. இப்ப வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி பிரிலிம்ஸ், மெயின்ஸ் இன்டர்வியூக்கு வந்து ஹெல்ப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம செப்பரேட்டா பார்க்கலாம். இப்போ யுபிஎஸ்சி ஆர் டிஎன்பிஎஸ்சி ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தவரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இருக்கும். டாபிக் வைஸ் படிக்க போறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்மளோட பிஒய்க்யூ எடுத்து பார்க்கணும். ஸோ நம்ம ஒவ்வொரு டாபிக் எடுத்து பார்க்கும்போதே தெரிஞ்சிரும். ஸ்டாட்டிக்ல இருந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு ஐடியா கிடைச்சிரும். அப்படி பார்க்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு இயர்ல கொஸ்டினே வரல அப்படிங்கிற மாதிரியான எந்த இயருமே இல்ல. எல்லா இயருமே கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பிரிலிம்ஸ்க்கு கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள் காட்டுனேன்னா நிறைய காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்களே வந்து பிரிலிம்ஸோட கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது சிஏ கொஸ்டின்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க. பின்னாடி பிஒய்க்யூ அனாலிசிஸ்க்கு தனியா வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வைஸ் எப்படி பார்க்கணும், அதுக்கப்புறம் இயர் வைஸ் எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி போடுறேன்.
நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி நம்ம மெயின்ஸ்ல யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க வந்து நான் ஒரு டாப்பரோட காப்பி எடுத்திருக்கேன். நம்ம மேக்ஸிமம் எல்லா இன்ஸ்டிடியூட்டோட சைட்லயும் போய் பார்த்தோம்னா டாப்பர்ஸ் காப்பி வந்து அவங்க கொடுத்திருப்பாங்க. நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இன்னும் கிளாரிட்டி அதிகமா கிடைக்கும். ஸோ இங்க வந்து எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மெயின்ஸுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுக்குறேன். ஒரு கொஸ்டினை படிச்சு ஆன்சர் பண்ணிட்டு இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால கரண்ட் அஃபேர்ஸை எப்படி இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மெயின்ஸுக்கு நீங்க டெஸ்ட் எழுதிட்டு இருக்கீங்க, ஆன்சர் ரைட்டிங் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா மெயின்ஸோட ஆன்சர் ரைட்டிங்க வந்து ஒரு பாயிண்ட்ஸ் ஃபார்மேட்ல எழுத ஆரம்பிங்க. ஏன்னா அப்பதான் வந்து ஸ்பேஸ் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ண முடியும். குடுத்திருக்கிற அந்த வேர்ட்ஸ் வந்து நம்மளால கம்ப்ளீட்டும் பண்ண முடியும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஷின்ஸ்ல இருக்கிற மெயின் கொஷின், அதுக்கப்புறம் சப்கொரிஸ் இருந்தாலும் எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 5 பாயிண்ட் எல்லாத்துலயுமே ஒரு டாபிக்னு சொல்லி எடுத்துட்டோம்னா அதுல 5 பாயிண்ட்ஸ். அதுக்கு அதனோட மெயின் பாயிண்ட் ஒன்று இருக்கும். அதுதான் வந்து நம்மளோட ஸ்டாட்டிக் பாயிண்டா இருக்கும். அதுக்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம கோட் பண்ணுவோம். அந்த எக்ஸாம்பிள நம்ம வந்து மேக்ஸிமம் எங்கிருந்து எடுப்போம்னு சொல்லி பார்த்தா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து தான் எடுப்போம். மத்த வேல்யூ ஆடட் மெட்டீரியல்ஸும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பட்ஜெட் இருக்கு, எக்கனாமிக் சர்வே இருக்கு, பாலிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா கேசஸ் எடுத்துக்கலாம், ஆர்டிகல்ஸ் இருக்கு, லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வேல்யூ ஆடட் மெட்டீரியல்ஸும் இருக்கு. ஸோ அது எல்லாமே கம்ப்ரைஸ் பண்ணி வர்றது தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா இங்க இந்த 3rd பாயிண்ட்ல பாருங்க சோஷியல் செக்யூரிட்டி மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஹெல்த் ஸ்கீம்ஸ் லைக் ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆயுஷ்மான் பாரத் ஒரு ஸ்கீம் தான். பட் இதை நம்ம எங்க படிப்போம், நியூஸ் பேப்பர்லயே நம்ம படிச்சிருவோம். ஸோ அதை இங்க வந்து கோட் பண்ணியிருக்காங்க. 4th பாயிண்ட் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட். இங்க எக்ஸாம்பிளுக்கு கோட் பண்ணியிருக்கிறது ஆத்ம நிர்பார் பாரத் கரீப் கல்யாண் யோஜனா இன் கோவிட் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் 5த்தும் ஒரு ஸ்கீம் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி டைமென்ஷனல் வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சரல், விமன், ட்ரைபல்ஸ், ஓல்டு ஏஜ், மைனாரிட்டிஸ் எல்லாமே. ஸோ அக்ரிகல்ச்சரலுக்கும் 80% அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டப் இந்தியா, கோல், மாத்ரு வந்தன யோஜனா. ஸோ இது எல்லாமே மேக்ஸிமம் வந்து நம்ம நியூஸ் பேப்பர்ல படிச்சுட்டு தான் இருப்போம். ஸோ என்ன நீட் ஆஃப் தி ஹவர்னு சொல்லிட்டு இங்கேயும் கொடுத்துருக்காங்க. எல்எஃப்பிஆர் மெக்கன்சி ஹோல்ஸ் இட் கேன் இன்க்ரீசிங் ஜிடிபி பை 60%. இங்கேயும் ஒரு பர்சன்டேஜ் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ கன்க்ளூஷன்லையும் ஆத்ம நிர்பார் பாரத், பாஞ்ச் பிரான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கோட் பண்ணி அவங்க வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டாப்பரோட ஆன்சர் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்க வந்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 4-5 காப்பியாவது எடுத்து பாருங்க. அவங்க எப்படி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இல்ல நீங்க ஏதாவது ஒரு டாபிக்ல எழுத போறீங்க அப்படின்னா அது அந்த டாபிக்ல எழுதியிருக்கிற ஒரு டாப்பரோட காப்பி எடுத்து பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி இன்டர்வியூக்கு யூஸ் ஆகுது. நீங்க இப்ப ப்ரிப்பரேஷன்ல எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, யூடியூப்ல நிறைய மார்க் இன்டர்வியூஸ் இருக்கு. அதை கண்டிப்பா ஒரே ஒரு வீடியோவை தான் எடுத்து பாருங்க. அதுல எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டாட்டிக்ல இருந்து வந்திருக்கு, எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து சிஏல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கும் போதுதான் எந்த ஒரு இஷ்யூவா இருந்தாலும் சரி அதை வந்து மல்டி டைமென்ஷனலா நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். ஸோ அதை தான் அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்க நம்ம ஆன்சர் பண்ணும்போது இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன இருக்கு, முன்னாடி கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க, இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டாவை நம்ம சேர்த்து சொல்லும் போது நம்மளோட ஆன்சர்ஸ் வந்து டிஃப்ரெண்டாவே தெரியும். சரி, ஓகே. நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் எடுத்து படிக்கிறத விட்டுட்டு இப்ப நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிங்க. எந்த நியூஸ் பேப்பர் படிக்கலாம் அப்படிங்கறது கூட நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன். இப்போ ஒரு நியூஸ் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்டே நம்ம பார்க்க வேண்டியது அந்த நியூஸ் வந்து பேப்பர்ல வர்றதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படிங்கறதுதான். ஸோ அந்த நியூஸ் பத்தி படிக்கும்போது அந்த நியூஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க, பேக்ரவுண்ட் நாலேஜ் வந்து நம்ம கம்ப்ளீட்டா கேதர் பண்ண ஆரம்பிச்சணும். லைக் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, ஃபேக்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஆத்தென்டிக் ரிப்போர்ட்ஸ் ஏதாவது கோட் பண்ணியிருக்காங்களா, ஸ்கீம் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம நோட் பண்ணணும். ஓகே, அந்த நியூஸோட கரண்ட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, கவர்மெண்ட் வந்து அந்த கேஸை பொறுத்து ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். போத் சைட்ஸ் ஆஃப் த இஷ்யூ. ஒரு இஷ்யூ மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதனோட ப்ராஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும், சேலஞ்சஸ் எப்படின்னு இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இதுக்கும் முன்னாடி நான் ஒரு வீடியோல பாவர்ட்டி அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்துட்டு அந்த டாபிக் கீழே என்னென்னலாம் சப் டாபிக் போட்டு படிக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி தான் ஒரு நியூஸையும் எடுத்து என்னென்ன சப் டாபிக் எல்லாம் நம்மளால கவர் பண்ண முடியும்னு சொல்லி பார்த்து அதை மெயின்ஸ் நோட்ஸா நம்ம மாத்தி வச்சுக்கணும். அந்த நியூஸ்ல இல்லாட்டினா ஆர்டிக்கல்ல ஒரு ஒப்பீனியன் சொல்லியிருப்பாங்க, சஜஷன் சொல்லியிருப்பாங்க, வே ஃபார்வர்டு மாதிரி லாஸ்ட்ல கொடுத்துருப்பாங்க. அதை எல்லாமே நம்ம நோட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளோட கன்க்ளூஷனுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகே, தட்ஸ் இட் இன் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
மேகசைன்ஸ் எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம், நோட்ஸ் மேக்கிங், ரிவிஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாமே அடுத்தடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா இல்லை வேற ஏதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் ரிலேட்டடா எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, குரூப்பில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.